ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. தமிழ் அகாடமிக்காக கார்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு எம்எஸ் வேர்டில் எப்படி நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம எம்எஸ் வேர்டை சேவ் பண்ணி வைக்கணும்? இப்போ நம்ம சில முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டா அந்த டாக்குமெண்ட்டை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு கூட நம்ம நினச்சி வச்சுருக்கலாம். அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்டை ஒரு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ரெண்டு விதமாக பண்ணலாம். அது எப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எம்எஸ் வேர்ட் 2013 அப்படின்ற வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இதை நீங்கள் வேறு வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே பொருந்தும், ஒரு சில வெர்ஷனை தவிர்த்து. சரிங்களா? நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணும்போது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலில் நான் சேவ் பண்ண போகிறேன். சேவில் எப்பயும் போல் சேவில் போயிடுவோம். இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அப்படின்ற சேவ் பண்ணிக்கிறேன். இதில் தமிழ் அகாடமி அப்படின்னு தமிழ்லேயே கூட வச்சுக்கிட்டு இந்த ஆப்ஷன், அதாவது உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு டு ஓப்பன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா யாருமே அந்த டாக்குமெண்ட்டை ரீட் கூட பண்ணக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எப்பயும் போல் ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை லெட்டர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் எப்பயும் போல் எப்படி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி லாஜிக்கில் நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல QQQ அப்படின்னு 3 Q கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்குது. நான் மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்பயும் போல் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டவுன்லோடில் அந்த தமிழ் அகாடமி அப்படின்ற டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தாலும் மட்டும்தான் என்னால் ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும். இது ஒரு வே. இப்போ பாருங்கள், நான் QQQ கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னொரு டாக்குமெண்ட் புதுசாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மதுரையின் வரலாறு அப்படின்ற டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் என்ன செய்யலாம்னா யார் வேணாலும் பார்க்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணலாம். ஆனால் இதை யாரும் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபைலில் அதே சேவ் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணுமோ ப்ரௌஸ் கொடுத்துட்டு நான் டவுன்லோட்லாம் பண்ண போகிறேன். டவுன்லோட்ஸில் போயிட்டு சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துங்க, ஜூம் அப்படின்றதுல டூல்ஸில் போயிடுறோம், ஜென்ரல் ஆப்ஷனில் போயிடும். இந்த இடத்துல எங்கே சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட் டு ஓப்பன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். பாஸ்வேர்ட் டு மாடிஃபை இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை பாஸ்வேர்டு கொடுத்தா தான் மாடிஃபிகேஷனே பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் www அப்படின்னு கொடுத்துட்டு மறக்காமல் ரீடு ஒன்லி ரெக்கமெண்டடாக கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு திருப்பி அந்த பாஸ்வேர்ட் கேட்கும். மறுபடியும் நான் www அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். மதுரையின் வரலாறு அப்படின்ற பேரில் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன செஞ்சலாம், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் வேறு யாராச்சும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்துடும். சரிங்களா? பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் இது எடிட் பண்ண முடியும் அப்படின்னு வரும். அது பக்கத்துலேயே ரீடு ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீடு ஒன்லி ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துடும். இது ஜஸ்ட்டு ரீட் பண்ண மட்டும்தான் முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ரீட் பண்ணுற மீன்ஸ் பார்க்கலாம், அதேமாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், இது யாருக்காச்சும் ஷேர் பண்ணலாம், இந்த மேட்டரை காப்பி பண்ணிக்கலாம், இந்த வேலைலாம் பண்ண முடியும். இதை எடிட் பண்ண முடியாது, இந்த டாக்குமெண்ட் எடிட் பண்ண முடியாது. எம்எஸ் வேர்டில் பாஸ்வேர்டு எப்படி போகிறது அப்படின்றத ரெண்டு விதமாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.